நமக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்தவங்கலாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டுல நம்ம 3 வருஷம் இருந்துட்டு போற ஃபீலே தனிங்க. அதான் 3 வருஷம் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு முறைங்கெல்லாம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் கடைசியில நம்ம 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு போறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் பார்க்க போறோம், நம்ம குழந்தைங்களை பார்க்க போறோம், நம்ம சொந்தங்களை பார்க்க போறோம், பக்கத்து வீட்டுக்கார அண்ணா அக்கா, அவங்க வளர்த்துட்டு இருந்த நாய் பூனை, அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்கார அண்ணன் கடைங்க எப்படி இருக்கு, அந்த ரோடு எப்படி இருக்கு, வீடுங்க எப்படி இருக்கு, எல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வந்து 6 மாசம் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் நம்ம சரி வந்தாச்சு, சரி இனிமேல் லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருப்போம். கடைசியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 2 வருஷம் 3 வருஷமா மாறி கடைசியில் நம்ம 3 வருஷம் முடிஞ்சு அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நம்ம போகிற அந்த ஒரு மாசத்துல வரும் பாருங்க ஒரு நினைப்பெல்லாம் என்னென்னமோ ஞாபகம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அந்த பையன் எப்படி வளர்ந்துருப்பான், அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இவங்க பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்க போகிறோம், எல்லாம் ஒரு தாட்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு தேட்டர் எப்படி இருக்கும், நம்ம ஒரு அண்ணன் இருப்பார், அக்கா எப்படி இருப்பாங்க, பாட்டி எப்படி இருப்பாங்க, அவங்க வளர்த்த மரங்க எப்படி இருக்குது, நாய் பூனை ஆடுகுட்டி மாடு எல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் நமக்கு தனி ஃபீலாக இருக்குது. நமக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தவங்கலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து அப்போ மைண்ட் செட்லேயே இருக்காது. இப்போது நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. சரி போய் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க.